ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 14 15 வயசு இருக்கும். அந்த பொண்ணு செத்து போகிறேன் சூசைட் ஐடியாஸில் வந்தாங்க, கூப்பிட்டு வந்தாங்க அவங்க அம்மா. மற்றபடி பேசுனா ஒரு காரணமும் எனக்கு ஒன்றும் டிப்ரெஷனுக்கு வேறு ஒன்றும் காரணமும் தெரியல. நல்லா பிரைட் ஸ்டூடெண்ட்டு. அப்புறம் அம்மா வெளியில் உட்காந்து தனியாக பேசுகிறேன். என்ன பண்ணான்னா பீடோஃபிலியா. அவங்க அப்பா அவளை 2 வருஷமாக ரேப் பண்ணிகிட்ருக்காரு. இது கதையில் பார்க்குறோம், சினிமாவில் பார்க்குறோம். நான் நேராக பார்க்கும்போது அவ்வளோ வருத்தம் வந்தது, ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் அது ஒய்ஃப்கிட்ட கேட்டேன், மதர்கிட்ட கேட்டேன். தெரியும் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரில சார், அவன் குடிகாரன் அடித்து போட்டுருவான் சார் அப்படின்னு. அப்புறம் சொன்னேன், நீ இந்த மாதிரி இருந்தால் சரிப்பட்டு வராது, ஒரு முடிவு எடுத்தால் தான் உண்டு. ஒன்று இவளை பாட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிரு, இல்லை நீ டைவர்ஸ் வாங்கன்னு. 6 மாதம் கழிச்சு வந்தால் நான் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நல்லாயிட்டான். கவுன்சிலிங் கொடுத்து இது பண்ணது நல்லாயிட்டான். அதேமாதிரி இன்னொரு லேடி, நல்ல எஜுகேட்டட் ஃபேமிலி, ஓன் பிரதர் இல்லா ரேப் பண்ணிட்டு அந்த ஸ்டேஜில் என்கிட்ட வராங்க. ஸோ ரொம்ப நம்பி இருக்கோன்னு நினைக்கிறோம் இல்லையா. நீங்கள் மற்றபடி ரோடில் ரேப்பு அதெல்லாம் பண்ணுறோம், பக்கத்தில் இருந்து ரேப் பண்ணுறாங்க பாருங்கள். நம்பி அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி ஒரு இருந்துட்டு ரேப் பண்ணும்போது அதோட ட்ராமா ரொம்ப ஜாஸ்தி. அந்த அம்மாவுக்கு நாங்கள் 20 வருஷமாக இன்னும் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கோம். இன்னும் அந்த ரீலிவிங் ட்ராமா வந்துட்டு தான் இருக்குது. அது மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஓசிடியில் போய் இந்த நோயாளி சொல்லுவாங்க, அது மாதிரி அதை கற்பழிக்கிற மாதிரி இருக்குது, இது மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம சொல்லி வருத்தப்படும் போது இந்த மாதிரியுமாட அனுபவம் வரும் அப்படின்ற மாதிரி வருத்தப்படுவோம்.